எப்போ? கடற்கரையில டெட் பாடியா? நான் இதை வந்துடுறேன். நீ எதுக்கு எங்க வந்த? ஆபீஸ் தெருன்னு சொல்லல உன்னை. இங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான்னு போன் வந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி ஆபீஸ்ல உட்கார முடியும்? நான் தானே சீஃப், நான் சொல்ற மாதிரி தானே கேட்கணும். நீ கடற்கரையில ஸ்டாப்பும் இல்ல சீஃபும் இல்ல. கொஞ்சம் நான் வந்துடுறேன். In the cause of death, case pending in the postmortem report. இதுல ஒரு காமன் ஃபேக்ட் இருக்கு. எல்லா பத்திரிகையிலும் எழுதி இருக்கிறது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல செத்ததுக்கு காரணம் சரியா தெரியலன்னு. என்ன புரிஞ்சுக்கிட்ட? சரியா தெரியலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரியலையா? கடல்ல விழுந்தவன் தண்ணியில முழுகி சாகல. அப்ப தண்ணியில விழுந்து சாவலையா? எஸ், யூ காட் இட். அத நீ கண்டுபிடிக்கணும். என்ன சார் இது? சாரி, நீங்க மிஸ்டர் சிவா தானே? மாலை முரசு ரிப்போர்ட்டர். நான் ரவீந்திரநாத், ரேகா கேஸ்னேட் ப்ரொப்ரைட்டர். அதுக்கு ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. பேசுங்க. இங்கே சொல்றது நல்லா இருக்காது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசலாமே. வாங்க ப்ளீஸ். மிஸ்டர் சிவா, இன்னைக்கு வந்து ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அது ஒரு இஷ்யூவா மாத்த போறதா தெரியுது. கண்டிப்பா, அதானே என் ஸ்டைல். அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. இருக்கட்டும், நாம என்ன சாப்பிடலாம்? சம்திங் ஹாட். இங்கே பார் இருக்கு. இந்த நேரத்துலயா? சரிதான், பத்திரிகைக்காரங்களுக்கு இது நேரங்காலம் இல்லைன்னு எனக்கு தெரியும். பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி 2 பிக் சாப்பிட்டா நல்ல மூடு வரும். சொல்லட்டுமா? வேண்டாம், நான் பகல சாப்பிடறதில்ல. டைம் ஆயிட்டு இருக்கு, வந்த விஷயத்தை சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து காணாம போன பையனுக்கு ஒரு லவ் அஃபேர் இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது விசாரணையில் தெரிஞ்சது. பேப்பர் படிக்கிறவங்ககிட்ட நாங்க பொறுப்பா நடந்துக்கணும் இல்லையா? அதனால எந்த ரிப்போர்ட்டுமே தீவிரமா விசாரிச்சு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க எழுதுவோம். இந்த மாதிரி சென்சேஷனலான ரிப்போர்ட்டுகள்ல நீங்க பருவமான பொம்பளை பிள்ளைங்களை எடுக்கிறீங்க. அவங்க எதிர்காலமே கெட்டு போயிடுவேன். நாட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏத்துறதுதான் பத்திரிகைக்காரங்க வேலையா? இதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? அந்த ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிற பொண்ணு என்னோட மக. காணாம போன அரவிந்தனை அவளுக்கு தெரியும். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அரவிந்தனுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட தகப்பனுங்க யாரும் என்ன தேடி வரலையே, அது ஏன்? அது அவங்க கிட்ட கேட்கணும். எனக்கு என் பொண்ணை பத்தி தான் தெரியும். மிஸ்டர் ரவீந்திரநாத், எல்லாம் எனக்கு தெரியும். உங்க பொண்ணோட காதலன் தான் காணாம போன அரவிந்த். அரவிந்த் எங்க? அவனை மறைச்சு வச்சிருக்கீங்களா இல்ல? ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு தகப்பனோட வேதனையை புரிஞ்சுக்காதவர். தன் மகளோட காதலனை கொன்னுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடக்கிற எத்தனையோ தகப்பனை பத்தி நான் பத்திரிகையில் எழுதியிருக்கேன். அதனால என்கிட்ட மறைக்காதீங்க. அரவிந்த் எங்க? உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னா சொல்ல வைப்பேன். இவ்வளவு நேரம் மனிதாபிமானத்தோட பேசினேன். இனிமே அந்த அக்கிரமத்தை சகிக்க மாட்டேன். இனிமே என் மகளை பத்தி பத்திரிகையில எழுதுனேன், அதுதான் கடைசி ரிப்போர்ட்டா இருக்கும். மறந்துடாது. ரேகா, எழுந்துருமா, ஏதாவது சாப்பிடு.
யாரோ ஒருத்தன் காணா போயிட்டாங்கிறதுக்காக நீ ஏம்மா கவலைப்படுற? இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கியா? உன்னை காலேஜுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்காக, குடும்ப கௌரவத்தை தெருவுக்கு எடுக்கிறதுக்கு இல்ல. சும்மா அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன தொந்தரவு? இதுக்கெல்லாம் நீதான் காரணம். பொம்பளை பிள்ளைகளை மரியாதையை வளர்க்க வேண்டியது அம்மாதான். இன்னைக்கு பத்திரிகையை படிச்சியா? உன் பொண்ணோட காதலை செத்தது மயக்க மருந்து தின்னுதான். யாரும் அவரை கொலை செய்யல. ஒன்னே ஒண்ணுதானே நினைச்சு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறியா? உன்னை பத்தி ஊர்ல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வரணும். அதை விட்டுட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சது. அப்படிங்க என்னங்க நடந்தது? என்ன நடந்துச்சுன்னு பொண்ணை கேளு. என்ன ஒண்ணு பேசாம இருக்க? நேத்து ஒரு பையனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனியா? நீங்க பாத்தீங்களா? சுரேஷ் தான் சொன்னான். இத சொல்றதுக்கு அவருக்கு என்ன யோகிதா இருக்கு? குடிகார பையன் ஏதாவது சொல்லுவான்? ஏய், அவன் மட்டும் இல்ல, உலகமே சொல்லுது. ஒரு நாள் பீச்ல, ஒரு நாள் சினிமா தியேட்டர்ல. அது இவளோட ஃப்ரெண்ட் அரவிந்த். நீங்க சொல்ற மாதிரி அவன் கெட்ட பையன் இல்ல. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நீ அவனோட சுத்துறது எனக்கு பிடிக்கல. புரிஞ்சுதா? என்னால அந்த அரவிந்த மறக்க முடியாது. வாட்ஸ் ராங் இன் இட்? என்ன சொன்னே? இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிசம் மண்ணாங்கட்டி. பொம்பளைங்க கிட்ட அடி வாங்காம வந்தது உன்னோட அதிர்ஷ்டத்தினால இல்ல, இந்த ஸ்தாபனத்தோட கௌரவத்தால. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு பிடிக்காது. பிரபாகர் மாலை முரசு இருக்கான். சிவா மாலை முரசு. திருட்டு பயல, அன்னைக்கே உன் கை காலெல்லாம் ஒடிச்சிருக்கணும். உன்னை விட்டு தப்பா போச்சு. ஏண்டா என் பொண்ணை பத்தி என்னடா பத்திரிகையில் எழுதுன? தைரியம் இருந்தா நேர்ல வாடா. அது ஒரு முக்கியமான கால். சீஃப் ரிப்போர்ட்டர் சீஃப் மினிஸ்டர் பேசணுமா? என்ன பிரஸ் அகாடமி சேர்மன் ஆக்க போறாங்க. குடு குடுறா. திருட்டு பயல, உன்னால பேச முடியலையா? பத்திரிக்கை உங்ககிட்ட இருந்தா கண்ணா பின்னாடி எழுதிருவியா? எத்தனை பத்திரிகை நான் பார்த்திருக்கேன். டேய், ஒருத்த கடல்ல மிதந்தான்ல, அதே மாதிரி உன்னையும் மிதக்க வச்சிருவேன். பிரஸ் அகாடமி சேர்மன் என்ன இங்க படுத்திருக்காரு? ஏன் இங்க படுத்திருக்கானா? முதலமைச்சர் வந்து இங்க படுன்னு சொன்னாரு. இப்ப வருவாரு. முதலமைச்சர் இல்ல, சாராய கடை முதலாளி. டே பிரபாகரா, பணத்தாலேயோ பதவியாலேயோ நம்மள மாதிரி பத்திரிகைக்காரங்க வாயை அடைக்கவே முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம தனித்தனியா இருக்காம ஏன் ஒற்றுமையா செயல்படக்கூடாது? அது முடியாது. தற்சமயம் கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா பிரபாகரா? உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒரு கடை முதலாளி வாயால என்ன கொஞ்சம் வச்ச வந்தா இவன். எங்க அம்மா கூட அப்படி கொஞ்சினதே இல்ல. அந்த மாதிரி செய்ய வைக்கிறதா இந்த சிவாவுடைய வேலை. ரவீந்திரநாதனுடைய ரத்த கரை படைஞ்ச கைகள்ல விலங்கு மாட்ட வைக்கிறேன். அதுக்கு அந்த டெட் பாடி வேணும். ஏய் சவா, சிவா, உன் தலைக்கே நீ விலை பேச. எப்படிப்பட்டவனையும் நடுங்க வைக்கிற சம்பவம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஜீவன் குமார கொலை செஞ்சு கடல்ல தள்ளுனானே, அந்த கொலைகாரன் எங்கேயோ தலைமறைவாயிட்டான். அவன் தான் தாவூத் இப்ராஹிமோட மகன் இப்ராஹிம். என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்ராஹிம்ங்கிற சின்ன பையனோட இன்டர்நேஷனல் கடத்தல் வியாபாரத்தோட முழு விவரமும் இப்ப என்கிட்ட இருக்கு. அண்ணே, இவன மாதிரி நான் முட்டாள் இல்ல. எதையும் அவசரப்பட்டு பத்திரிகையில எழுத மாட்டேன். இப்ப என்ன செய்ய போற? ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஏதாவது நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நண்டு 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 நண்டு. பயப்படாத. சிரிஞ்சு சிரிஞ்சா பெத்தடில் நம்ம நாட்டு கடத்தல்காரங்க கடத்தும் போது கீழே விழுந்திருக்கும். இந்த நாட்டு வளர்ச்சியின் சின்னம் மாணவர்கள் ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற விஷம். இந்த கடற்கரையில் இதே மாதிரி 1000 சிரிஞ்சுகள் கிடக்கும். அதை கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லையா? டெட் பாடின்னு அலையறீங்களே தவிர இந்த மாதிரி விஷயத்தை பத்திரிகையில் எழுத நல்லா இருக்கும்ல? எனக்கு தோணுச்சுனே. போதும். அப்படி எழுதணும்னா சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நண்பர்களிடத்துல அன்பு வேணும்.
கொஞ்சம் சீரியஸா ரிசர்ச் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அது. ரிசர்ச் பண்ணணும்ப்பா, முயற்சி பண்ணணும், கஷ்டப்படணும். யாரோ பணம் கொடுத்தா உங்க இஷ்டத்துக்கு எழுதிடுறீங்க. நாட்டுக்காக உங்களால ஒண்ணு எழுத முடியல, தெரிஞ்சுக்கணும். அப்படி எழுத தயாரா இருந்தா எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து தரக்கூடிய ஒருத்தர் நான் ஏற்பாடு பண்றேன். இதெல்லாம் எதுக்குண்ணே? நீ சும்மா நான் எழுதுறேன், நிச்சயமா எழுதுறேன். அவன் யாரு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. கோன்சால்வஸ். ஆ? கோன்சால்வஸ் கோவளம் கடற்கரையில் இருக்கட்டும். சிவா, எனக்கு பயமா இருக்கு, நீ முன்னால போ. நம்ம 2 பேரோட எழுத்து வேலை இங்க முடிஞ்சிரும் போல இருக்கு. I'll be back. அங்க ஜெயிச்சவன் தான் கோன்சால்வஸா? இல்ல, டான். பின்ன தோத்தவன் தான் கோன்சால்வஸா? இல்ல, அப்போ நீங்க தானே அது? இஸ் இன்சைட். ஹலோ மிஸ்டர் கோன். யா, கோன். நாங்க பத்திரிக்கையில எழுதுறவங்க, டெடெக்டிவ் வேலை பாக்குறோம். டிடெக்டிவ் நாவல் எழுதுறவங்க இல்ல படிக்கிறவங்க. What do you want? மூர்த்தி சார், மூர்த்தி. வெட்டுறதும் குத்துறதும் கொலை செய்யறதும் இங்க சர்வ சாதாரணம். அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளோட தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். இங்கிருந்து தப்பி போக எனக்கு ஆசை இல்லாம இல்ல. இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு கொடுக்கல் வாங்கல்ல சின்ன தப்பு வந்ததுக்காக என் பையனோட கைகால்களை வெட்டிட்டாங்க. அன்னைக்கு எனக்கு உதவி செய்ய கிருஷ்ணமூர்த்தி சார் மட்டும்தான் இருந்தார். அவர் சொல்ல நான் என்னைக்கும் தட்ட மாட்டேன். சோ ஐ கேன் ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்க எழுதுற நாவல்கள் இப்ப நான் சொன்ன அந்த பயங்கரவாதியின் பெயரோ அவனுக்கு உதவியாக இருக்கிறவங்க பெயரோ வந்தா உங்களுக்கு பதில் சொல்றது துப்பாக்கிதான். மறந்துடாதீங்க, ஜாக்கிரதை. ஹாப்பி ஜிடிஎக்ஸ். எஸ், அப்துல் ராவுத்தர். புதிய மாஃபியா மயக்கம் மாணவர்களிடையே அதிகமாயிடுச்சு. பிரபாகரன், சிவா. தலைநகர்ல முக்கியமான காலேஜ் காம்பஸ்கள்ல புதிய மயக்க மருந்தான மாஃபியாவுக்கு டிமாண்ட் ஏற்பட்டிருக்குன்னு நியூஸ் கிடைச்சிருக்கு. கோவாவில் ஒரு அதிகாரியுடைய மேற்பார்வையில் இருக்கிற கடத்தல்காரங்க தூத்துக்குடி இந்த இடங்கள்ல தான் தங்கி இருக்காங்களாம். சென்னை நகரத்துல பலதரப்பட்ட காலேஜுகள்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போதை மருந்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கு. எல்லா சனிக்கிழமையும்
ராத்திரி 2 மணிக்கு கோவாவிலிருந்து தூத்துக்குடிக்கு வர்ற ஸ்பீட் லாஞ்சில தான் மருந்தை கடத்துறாங்களாம். Stop that bastard. Connect it. GTX 403 இருந்து தான் லீக் அவுட் ஆயிருக்கு. 3 பேரை சந்தேகப்படுறோம். ஆள் யாருன்னு பின் பாயிண்ட் பண்ணி காட்டு. நாளைக்கு ப்ரூனோவா அனுப்புறேன். மத்த விஷயங்களை அவன் பார்த்துக்குவான். Get back the car. Go stay. ஹலோ புருனோ, ரொம்ப நாளைக்கு பிறகு நாம 2 பேரும் சந்திக்கிறோம். ஒரு ஆபரேஷன் பிளாட் தயார் பண்ணணும்னு ராவுத்தர் சார் கட்டளையிட்டு இருக்காரு. That's good. அந்த பத்திரிகைக்காரங்களுக்கு நம்மளை பத்தி ரகசியங்களை சொன்ன ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். Who is that? அவன் முகமது ராவுத்தருக்கு பழைய சிநேகிதன். K403 நம்பிக்கை உள்ளவனா இருந்திருக்கான். அவன் கொஞ்ச காலமா தலைமறைவாயிட்டான். Come on, man. No sentiment. Who is that cheat? ஜெனீவா ஓமன் நியூசிலாந்து. J-O-N. Gone. எஸ், கான் சால்வஸ். சுட்டு தள்ளி இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். துருபுடிச்ச இரும்பு கம்பியால அடிச்சு போட்டா செப்டிக் ஆகி செத்து போயிருவேன். கடவுளே, எனக்காக அந்த கொலைகாரங்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. அப்படிலாம் நடக்காது பிரபா. நீங்க சொல்லிட்டீங்க. என் பக்கத்துல இருந்தவனை குத்தி கொலை பண்ணவன் என்ன சும்மா விட்டுருவானா? கொஞ்சம் கூட கருணையே இல்லாதவன். பயப்படாதே பிரபாகரா. அண்ணா, பிரம்மச்சாரியான இந்த இளைஞனோட பாடிய கோடியில போட்டு ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம் கொண்டு போய் போட்டுற வேண்டான்னு அவங்களுக்கு சொல்லுங்கண்ணா. போன் பண்ணி சொல்லுங்கண்ணா. அந்த கொலைகாரன் வந்துட்டான். இனிமே என் படுத்தின்றான். சார், உங்களுக்கு ரெஜிஸ்டர். இந்த மாசமும் 25ஆம் தேதி உங்க டிராஃப்ட் கிடைச்சது. அந்த பணத்தை என்ன செய்யலாம்னு யோசிச்சு லெட்டர் அனுப்பினேன். கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். மிஸ்டர் மூர்த்தி, உங்க ஸ்பான்சர்ஷிப்ல இருந்த பையன் காணாம போயிட்டான். எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம் ஆயிடுச்சு. பிரின்சிபால சந்திச்சேன். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சமாதானம் சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எந்த காலேஜ்ல? ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். ஃபாதர், யூ மீன் அரவிந்த்? அவன்தான். உங்க பசங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அரவிந்த் ஃப்ரெண்டு மரணம் அடைஞ்சது ஏதோ மயக்க மருந்து சாப்பிட்டதுனால தான் பத்திரிகையில பார்த்தேன்.
அந்த மாதிரி ஏதாவது. நான் அதை நம்ப மாட்டேன். என் அரவிந்த், அவனை எனக்குத்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனை பத்தி யாருக்கும் தெரியாது. பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால ஒரு பையனை ஸ்பான்சர் பண்றதுக்காக இங்க வந்தப்போ என் மனசுல முதல்ல தெரிஞ்சது அரவிந்த் முகம் தான். இதுவரை அதை என் மனசுல இருந்து மாறல. இருக்கிறதுல நல்லவன். நான் ஆசைப்பட்டது அவன் நல்ல எதிர்காலம். வேற ஏதாவது அவன் என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தானா? அது எனக்கு தெரியாது. நீங்க அவனை நேர்ல வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்ன அன்னைக்கு அவன் என் நெஞ்சில தலை சாட்சி அழுதான். நீங்க அவனை பார்க்க வரலையே, அதுதான் அவன் மனசுல இருந்த வேதனை. சொந்த தகப்பங்கிட்ட மகனுக்கு ஏற்படுறதை விட சிநேகமும் பாசமும் என்னமோ விளக்க முடியாத ஒரு நெருக்கம் அரவிந்துக்கு உங்ககிட்ட இருந்திருக்கு. ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் ராத்திரி ஜெபம் முடிஞ்சு வெளியே வந்தப்போ இந்த சிலுவைக்கு கீழே தான் துணியை போத்தி அவன் படுத்திருந்தான். கர்த்தரே, என் பையனுக்கு என்ன நேர்ந்ததோ. மிஸ்டர் ராஜா, நீங்க இந்த சிட்டில அசிஸ்டன்ட் கமிஷனர் சார்ஜ் ஏற்ற பிறகு இந்த மாதிரி ஒரு மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதே எனக்கு என்னவோ போல இருக்கு. நமக்குள்ள இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி தேவைதானா? நான் ஃபாதர் அலெக்சாண்டர் அவர்களின் ஆர்பனேஜ் வரை போயிருந்தேன். அங்க இருக்கிற ஒரு பையன் மிஸ் ஆகி பல நாள் ஆயிடுச்சான். அந்த ஃபாதரும் அவன் பிரின்சிபாலும் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த இன்சிடென்ட் தானே? ஆமா. ஏதாவது விவரங்கள், ஐ மீன் எனி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்? நோ சான்ஸ். அப்படின்னா எதிர்பார்க்க வேண்டாம் இல்லையா? சாருக்கு இதுல ஏதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல, அதாவது அந்த பையன் ஃபாதருக்கு ரொம்ப பெட்டா இருந்தான். அவனுக்கு ட்ரக் அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு ஃபாதர் நம்புறாரு. அவனுக்கு வேற ஏதாவது ஏற்பட்டுக்கலான்னு தான் அவரோட நம்பிக்கை. அநாத பசங்களை பார்த்தா எனக்கு கூட சிம்பத்தி ஏற்பட்டிருக்கு. என் அனுபவத்தை வச்சு சொல்றதா இருந்தா குற்றங்களை செய்யறதுக்குள்ள ஆர்வமும் லாகரி பொருள்ல உள்ள இஷ்டமும் அவங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு. தாய் தகப்பம் இல்லாத அவங்களுக்கு இந்த குணங்களே இல்லைன்னா அதிசயப்படலாம். அப்புறம் எங்களுக்கும் சரியான ஆதாரங்கள் கிடைக்கணும் இல்லையா? உங்க மேல எந்த குறையும் இல்லை. எந்த வசதியும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த மாதிரி நேர்ந்தா உங்க டிபார்ட்மெண்ட் அவன் விஷயத்துல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இப்பத்தான் மாயாண்டிய போல ஒரு போலீஸ் ஆபீசர் இல்லையேன்னு நான் நினைக்க வேண்டியது இருக்கு. கடைசியில அந்த மாயாண்டிக்கு என்ன நேர்ந்ததுன்னு என்னை விட சாருக்கு தெரியும் இல்லையா? சாரி சார். No, I should say it. Sorry for the trouble.
ஏய் குர்கா குர்கா हम आता है पेपर वाला हूँ हम गुरखा नहीं பின்ன யாரியா हम है और सादा जर्नलिस्ट அங்க போய் பார்க்கலாம் சார். ஏண்டா பிளடி பாஸ்டர்ட், உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? Shut up. இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த காம்பவுண்ட்ல ஒரு தண்ணி இல்லாத கிணத்துல இருந்து அரவிந்தோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. அங்க பாருங்க. வாட் சார், வாட் கிணறு, வாட் டெட் பாடி? டெட் பாடி இங்கயா? எஸ் மிஸ்டர் ரவீந்திரநாதன், அங்க பாருங்க. உங்க பொண்ணோட அன்பு காதலன் அரவிந்தோட டெட் பாடி, நீங்க அநியாயமா கொலை பண்ண அரவிந்தோட டெட் பாடி. நோ, ஐ டிட் கில் எனிபடி. அப்ப வேற யாரை கில் பண்ணாங்கன்னு சொல்லுங்க சார். உங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பத்திரிகைக்காரனை எப்போ உங்களால ஏமாத்த முடியாதுங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுங்க, இவன் எதுக்காக கொன்னீங்க, எப்படி கொன்னீங்க? உடம்புல காயம் இருந்தா கத்தியால குத்தி இருப்பான். லெட் அஸ் see. சாரி சிவான உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அட பாவிகளா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏண்டா சிவா, இதானா நீ சொன்ன சைக்காலஜிக்கல் அப்ரோச்? பாக்குறா, இவன் எனக்கு கீழே இறக்கி விடட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். அதுக்குள்ள என் குறவலை நினைச்சு இவன் கொண்டுடுவான்டா. Don't kill him. It's a warning. It's the last one. வணக்கம் பாஸ் தானே? Yes. கோன்சால்வஸ் ரூம் சோதனை பண்ணிட்டோம். முக்கியமானது எதுவும் இல்ல. ஒரு லெட்டர் கிடைச்சது. பத்திரிக்கைக்காரங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு அந்த கிருஷ்ணமூர்த்தி எழுதின லெட்டர். Who is that bastard? கொஞ்ச நாளைக்கு முன்னால ராஜினாமா செஞ்ச தூத்துக்குடி கலெக்டர் கிருஷ்ணமூர்த்தி. மூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ஆர்ஃபனேஜில் காணாம போன அரவிந்தின் ஸ்பான்சர் நான் தான். கேள்விப்பட்டேன். அரவிந்த் எப்பவும் சொல்வாரு. அவனை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக? அந்த பேரை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லை. ஏன் அப்படி சொல்ற?
நீங்க ஒரு கல் நெஞ்சுக்காரர், அதனால சொல்றேன். அரவிந்த் கிட்ட இருக்கிற அன்புனாலதான் நீ இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். நிஜம்தான், அரவிந்துக்கு கிடைக்காததும் அதான். பாவம், அரவிந்த நீங்க வந்து பார்த்திருக்கலாம் ஒரு தடவையாவது. உண்மைதான், பார்த்திருக்கலாம். பார்க்காம இருந்தது தவறுதான். இப்போ நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனசால எல்லாம் தெரிஞ்சதும் டயர்ட் ஆயிட்டேன். உடனே நான் அவனை பார்த்தாகணும். என் மனசு கல் மனசு இல்லை, நான் கல் நெஞ்சக்காரன் இல்லைன்னு என்ன நானும் நிரூபிக்கணும். அவன் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அங்கிள், ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஒருத்தர் விரும்புறது வீட்டுக்கு தெரியுமா? தெரியும். அப்பா அம்மா எதுக்கு இல்லையா? அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. அம்மாவுக்கு? அம்மாவுக்கு இஷ்டம்தான். அது ஏன்? அது ஒருவேளை அரவிந்த் கிட்ட இருக்கிற இஷ்டத்தை விட சுரேஷ் கிட்ட இருக்கிற வெறுப்பா இருக்கலாம். சுரேஷா? அது யாரு? யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவன் எனக்கு யாரும் இல்ல. என் நினைவுல இருந்த சுரேஷ் எப்பவோ செத்து போயிட்டான். பெங்களூர்ல அல்போன்சா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ரூம்லயோ, பிரிகேட் ரோட் கடையிலயோ, ஒயிட்ஃபீல்ட் ஃபார்ம் ஹவுஸ்லயோ எங்கேயோ சுரேஷ் எனக்கு இல்லாம போயிட்டான். மறுபடியும் சந்திப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப அவன் பயங்கரமான ட்ரக் அடிக்ட். பல தடவை அப்பா சம்மதத்தோட வீட்டுக்கு வருவான். என்ன ஒரு தடவை பைத்தியம் மாதிரி வெறி பிடிச்சவனாட்டம் நெருங்க ஆரம்பிச்சான். நான் அவனை அடியோட வெறுத்தேன். அக்கா பையங்கிறதுனால. ஓஹோ, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் வற்புறுத்தினார் இல்லையா? நேர்ல என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. ஒரு நாள் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போனப்போ சுரேஷ கல்யாணம் பண்ணிக்க நாம அவளை வற்புறுத்த முடியாதுங்க. காரணம் அவளுக்கு சுரேஷ பிடிக்கல. சுரேஷுக்கு என்ன குறை? என் ஒரே சகோதரியோட ஒரே ஒரு மகன். தெரியாது உனக்கு? என் அப்பா சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல என் தங்கச்சி கொடுத்துட்டார். அந்த சொத்துக்கு அதிபதி சுரேஷ் தான். அந்த சொத்து இன்னொரு பொண்ணுக்கு சொந்த மகனை ஒத்துக்க மாட்டேன். கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாத ஒருத்தனுக்கு நான் மனைவியா வாழணுமான்னு யோசிச்சேன். எனக்கு மன நிம்மதி இல்லாம போயிடுச்சு. எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அம்மாவும் அரவிந்தும் தான். அரவிந்த் நீயும் காதலுங்கிற விஷயம் சுரேஷுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும். எந்த மாதிரி இருந்தது உங்க காதலை பத்தி அவன் அபிப்பிராயம்? யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாதபடிதான் சுரேஷ் என்கிட்ட பழகினான். அவன் ஒரு சரியான ட்ரக் அடிக்ட். என் பர்த்டே அன்னைக்கு தான் சுரேஷ் அரவிந்த மீட் பண்ணான். ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஆமா, இது பிரீத்தி மேரி ஜான். ஹாய். ஹாய். ஐ எம் ஜீவன். ஹலோ. ஹலோ. அது அரவிந்த். ஓ, யூ ஆர் அரவிந்த். அரவிந்த் ராஜ். Fine Arts College student. Sculpture? Yes. And she is Rekha, my would-be. என்னோட மரப்பொண்ணு. அதெல்லாம் சொன்ன உனக்கு எங்க தெரிய போகுது? விவரமா சொல்றேன். மரப்பொண்ணுன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, என் மாமா மகன். யூ ஸ்டூபிட். விடா என்ன? My boy, cool down. Relax. 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 அன்னைக்கு நான் கடைசியா பார்த்தப்போ அரவிந்த் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா யாரையாவது வேதனைப்படுத்துறது அரவிந்துக்கு பிடிக்காது. இப்போ ஒவ்வொரு விஷயம் கேட்கும் போதும் உங்களுக்கு தெரியுமா, இப்ப எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை. Tell me, uncle.
காணாம போறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறியா நீ? ஆ? இந்த கொலை நீ மறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் முகமது ராவுத்தர். நம்ம பழைய கணக்கை தீக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருந்தா கண்டிப்பா நீ தோத்துருவ. என்னோட இரும்பு கோட்டைய உன்னால உடைக்கவே முடியாது. நீ கொள்ளையடிச்சிய அந்த பணத்தால கட்டின உன்னுடைய கோட்டை இப்ப ஆட்டங்கண்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது போல் இருக்கா ராவுத்தர. என் பசங்களை உதைச்சு அடிச்சு தூக்கி போட்டது பெரிய வீரம்னு நினைச்சுக்காது. நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? Now Gonsalves is no more. நீ என் கூட மோதுனேன்னு வச்சுக்க, நஷ்டம் உனக்கு தான். Don't try to play with me, it's a warning. Who the hell are you to warn me? கள்ளச்சாராயத்தை விக்கிற மந்திரியோட மருமகன், அந்த மருமகனுக்கு துப்பாக்கி கிடத்துற நண்பர்கள், அந்த நண்பர்களுக்கு வேண்டிய குண்டர்கள், அந்த குண்டர்களுக்கு வேண்டிய போலீஸும் தான் உன் ஜீவனாடின்னு எனக்கு தெரியும்டா. மூர்த்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். I will fight it out. என் கூட மோதனத கிருஷ்ணமூர்த்தி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காம இருக்கணும்னா கொஞ்சம் திரும்பி பாரு. இல்லடா, நான் மறதிக்காரன் ஞாபகக்காரன். அதுக்கு இல்ல, you just turned your back. முதல்ல உன் ரூம்குள்ள இருக்கிற கதவு பக்கமா கொஞ்சம் திரும்பி பாரு. You old chap, I can finish you right now, but இப்ப நான் அதை செய்யறதா இல்ல. என்ன ஒரு கோழை நினைக்காத. I don't care it. Come back. குட் மார்னிங் சார். ஓ மாயாண்டி, என்ன இந்த நேரத்துல? இன்னைக்கு நைட் வர ஃபிளைட்ல அப்துல் ராவுத்தர் வரான். அவனுடைய மூவ்மெண்ட் டாப் சீக்ரெட். எனக்கு தெரியும்.
பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் உள்ள ஆள் தான் ராவுத்தர். என்ன பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் உங்களுடைய ஸ்பெஷல் ஆர்டர் இருந்தா அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்தேன். தண்டிக்கிற அதிகாரம் எனக்கு இருந்தா அவனை கண்ட இடத்துல முட்டிய உடைக்கிற ஆர்டர் தந்திருப்பேன். இருந்தாலும் சாருக்கு தெரியுமா அவன் பேர்ல இருக்கிற அலிகேஷன்? கஞ்சா பயிரிடுறது, கள்ளச்சாராயம், பெண்கள் பிசினஸ், கள்ள நோட்டு, ஸ்பிரிட் கடத்துறது, மயக்க மருந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம சில அதிகாரிகள் ஒத்துழைப்போட பல ஏக்கர் பூமியை சொந்தமாக்கின சிவில் கேஸ்ல குற்றவாளியும் கூட. நீ ஒரு ஜூனியர் ஆபீசர், அதை நினைக்கும் போதுதான் என்னமோ போல இருக்கு. முதல் மந்திரியோட பாதுகாப்புல இருக்கிற ஒரு பக்கா கிரிமினல் அரெஸ்ட் பண்ணா என்னுடைய ப்ரமோஷன் போகலாம். அத பத்தி கவலைப்படாதீங்க. ஃபிளைட் லேண்ட் ஆற டைம் ஆயிடுச்சு. ஐ அப்ரிஷியேட் யூ. காக்கி சட்டைக்கு கௌரவம் கொடுக்கிற ஒரு ஆபீசரை நான் இன்னைக்கு பார்க்கிறேன். தேங்க்யூ சார். மத்த ஆபீசருங்க ஒத்துழைக்காதனால இந்த விஷயம் கொஞ்சம் ரிஸ்க் தான். எனிவே யூ கோ ஹெட். ஐ வில் இஷ்யூ தி ஆர்டர். சார், சார், அந்த பைத்தியக்கார மாயனோட மூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கலன்னா பின்ன எதுக்கே இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷல் பிரான்ச்சும்? சார், அது கலெக்டர் கிருஷ்ணமூர்த்தியோட ஆர்டர் இருந்ததுனால தான். கலெக்டர் இல்ல, முதல் மந்திரி தான் ஆட்சி பண்றாங்க. அவருடைய உத்தரப்படி நடக்கிறதுக்கு தான் உன்னை என்னையும் இந்த நாட்டாளில் உட்கார வச்சிருக்காங்க. அப்துல் ராவுத்தர் நம்ம முதல் மந்திரியோட கெஸ்ட். நம்ம போலீஸையும் ஒரு பெட்டாயில் மப்டி போலீஸையும் ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனது அவருடைய பாதுகாப்புக்கு தான். ராஜ துரோகியான ராவுத்தரை காப்பாத்த சட்டத்துக்கு விரோதமா என்னால நடக்க முடியாது சார். ஏயா விக்ரம், நாளைக்கு நீயே குற்றவாளி ஆனா இடுப்புல போட்டிருக்க பெல்ட்டும், நெஞ்சில் இருக்கிற பேட்ஜும், ஷோல்டர் இருக்கிற நட்சத்திரங்களும் போயிடும் இல்ல. அப்புறம் இந்த காக்கி சட்டைக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் பவர் தான் இருக்கும். பவர் உள்ள இந்த தொப்பியும் நான் போட்டிருக்கிற இந்த நட்சத்திரங்களும் எந்த முதலமைச்சருக்கு சொந்தமானது இல்ல சார். ராவத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டா நீ ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்க. You really deserve an appreciation. உனக்கு ஒரு ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்கு. மந்திரி சபை சார்பா நீ இந்த நாற்காலியில உட்கார வேண்டான்னு சபை முடிவு பண்ணிடுச்சு. அதோட நீ ஒரு அதிர்ச்சிக்கு தயாரா இரு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மாயாண்டி ஐபிஎஸ் செத்துருவான். அவன் உயிரை ஒன்னால காப்பாத்த முடியுமான்னு பாரு. I take it as a challenge. இந்த நாற்காலியில எனக்கு முன்னால உட்கார்ந்திருந்த கலெக்டர்களை நீ ஆட்டி வச்சிருக்கல்ல, இந்த விஷயத்துல நீ திறமைசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதையெல்லாம் நீ செய்யல, உனக்கு பின்னால யாரோ இருந்து செய்ய வைக்கிறாங்க. ஒரு லாரி டிரைவருக்கானாலும் ஒரு மந்திரிக்கானாலும் கூட்டி கொடுக்கிற நீ மாமா பைதானடா. பிம்புகள் முகத்தை பார்த்தாலே எனக்கு கோபம் வரும். அதனால இந்த ரூமை விட்டு உடனே வெளியே போயிடும். Otherwise I will chuck you out of this room. Come on, get out. Okay. See you. சார், ஒரு சில விஷயங்களை நாம கண்டுக்காத மாதிரி பேசாம இருக்கிறதா நல்லது. பேசாம இருக்கிறதா? இந்த நாட்டுல ரொம்ப பெரிய நேஷனல் கிரிமினல் தான் அப்துல் ராவுத்தர். மாயாண்டி அவனை அரெஸ்ட் செஞ்ச ரிவெஞ்ச் தான் இது. சார், அப்துல் ராவுத்தரை அரெஸ்ட் பண்ணலையே. அரெஸ்ட் பண்ணலையா? நோ சார், இட் இஸ் நாட் தேர் இன் தி ரெக்கார்ட். அப்படி ஒரு விஷயம் ரெக்கார்ட்ல இல்ல.
Yes, collector here. I am Abdul Rauta. Now it's 21 hours, 10 minutes. Sorry. I am 10 minutes behind the schedule. Dead body here. Beach road la Granite Robin side la போட்டிருக்கேன். நகரத்தை clean-ஆ வெச்சுக்கணும்ன்ற சிக்டா இருக்கிற collector பாடியை clear பண்ணு. Keep the city clean. என்னப்பா இது? ஐயோ, கலெக்டர் சார் உட்காருங்க. பரவாயில்ல. சரி, நீங்க நிக்கும் போது நான் உட்கார்ந்து இருக்கிறது சரியில்லை. கலெக்டரை நான் வர சொன்னது, இப்போ நான் கலெக்டர் இல்ல, பொதுநல சேவா சங்கத்தின் மேனேஜிங் டைரக்டர். என்ன சொல்றீங்க மூர்த்தி? காலனுக்கு தெரியாம உயிர் போகாது இல்லையா? நேத்து காலை 11 மணி கிடைச்சது டெலிபோன் மெசேஜ். மிஸ்டர் மூர்த்தி, பொதுநல சேவா சங்க தலைவர்ங்கிறது மோசமான பதவி இல்லையே. தலைமை செயலகத்தில் முதல் மந்திரி சொல்றதை கேட்டு தலையாற்ற ஐஏஎஸ் ஆபீசரை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கெல்லாம் அமைச்சர் மனைவியோட சேல ஜாக்கெட்டை துவைக்க சொன்னாலும் அதையும் செய்வாங்க. மிஸ்டர் மூர்த்தி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவசரப்பட்டு பேசக்கூடாது. கலெக்டர் ஆபீஸ்ல புகுந்து திராவகம் ஊத்துறதா பயமுறுத்தி டெலிபிரிண்டர் மூலமா கலெக்டரை டிரான்ஸ்பர் செய்யற புரோட்டோகாலுக்கு என்ன மதிப்பு இருக்குங்க? என்னுடைய 27வது வயசுல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஐஏஎஸ் கேடர்ல வந்தவன் நான். Now I am 52. இந்த 25 வருஷ சர்வீஸ்ல முதலா என் ஆர்டரை கேன்சல் செஞ்சாங்க. நான் சட்டப்படிதான் நடக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு விரும்பல. என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பிட்டேன். இதோ அதோடைய காப்பி. என்னங்க மிஸ்டர் மூர்த்தி, என்ன இப்படி அவசரப்பட்டுட்டீங்க? நீங்க கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணினீங்கன்னா மறுபடியும் நானே இதே நாக்காயில உட்கார வைப்பேன். அப்துல் ராவுத்தரை காப்பாத்துறதுக்காக எதையும் செய்ய துணியிற நீங்க ஆஃபர் பண்ற நாக்காயில உட்கார என் நாய் கூட வைக்கப்படும்.
சென்ட்ரல்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கு உங்களுக்கு தெரியாது. நான் நினைச்சா வித் நவர் அசாம் பார்டர்ல இருப்பீங்க. ஐயோ, அடியேனை அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. தொழிலாளியான ஒரு போலீஸ் ஆபீசரை அடிச்சு ரோட்ல தூக்கி போட்டுட்டாங்க. அத பத்தி விசாரிக்க மேலதிகாரிங்க யாரும் முயற்சி செய்யல. அது சரி, அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? அசம்பிளில இருக்கிறவங்க அப்துல் ராவுத்தர் கட்டளைக்கு தலை வணங்குறவங்களா இருந்தா நாம யாருகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நான் கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கல. இந்த மாயாண்டியோட அப்பாவா அப்படி பேசுறது? சேச்சே, உன் முதுகுல குத்தியும் கூட உயிர் போகாததுக்கு காரணம் என்ன? தெய்வம் உனக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி வச்சிருக்கு. உன்னை குத்துல கோழைக்கு அந்த நாள் வரும். we will fight out. என்ன சொல்ற? பையனால இப்ப பேச முடியல. கண்ணா பின்னான்னு அடிச்சதுனால அவன் ரொம்ப பலகீனமாயிட்டான். என்ன இருந்தாலும் என் பையனை பத்தி பெருமைப்படுறேன். சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக யாருக்கும் தலைவணங்காத போலீஸ் அதிகாரி ஆகணும், அதுதான் இவனுடைய லட்சியம். அந்த மாதிரி இருக்கணும்னு தான் பாராட்டி இருக்கேன். இத விதின்னு நினைச்சு சமாதானம் அடைய நானும் என் பையனும் தயாரா இல்லை. மாயாண்டியோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பத்தி ஏதாச்சும்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சயின்ஸில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. குத்துப்பட்ட காயம் கூடி சீக்கிரம் ஆறிடும், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னு பெரிய டாக்டர் கூட சொல்லியிருக்கார். சீக்கிரம் இவனுக்கு குணமாகணும். என்னதான் பலகீனமானாலும் என் பையன் லட்சியத்தை கைவிட மாட்டான். இப்ப இவனை எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைச்சுக்கிட்டு போறேன். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது பிறகு உங்களை வந்து சந்திப்பான். உங்க உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நான் இல்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் உடம்ப தயார் பண்ணிக்க. நான் வரேன் சார், வரேன். மாயாண்டிக்கு ஏற்பட்ட வேதனைகள் நினைச்சது முடிக்கிற சுவாபமுள்ள என் மனசையை மாத்திக்க வேண்டி வந்தது. அரவிந்துக்கும் எனக்கும் உள்ள சொந்தத்தை மற்றவங்க கிட்ட மறைச்சு வச்ச காரணம் கூட ஒருவேளை அதுவா இருக்கலாம். ஒரு தடவை கூட அரவிந்த பார்க்க கூடாதுன்னு இருந்த என்கிட்ட அவனுக்கு இருந்த சிநேகமும் பாசமும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மற்றவங்க மூலமா பெரிய தப்பு பண்ணிட்டணும்னு தோணுச்சு.
அது ஒரு நஷ்டம்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல என்னை எதுக்க பார்க்கறான் ராவுத்தரும் அவன் ஆட்களும். இதுதான் என் சூழ்நிலை. மனநிலை சரியில்லாம போயிடுமோன்னு பயப்படுறேன். இது அண்ணன் பிரச்சனை மட்டும் இல்ல, எங்க பிரச்சனையும் கூட. கூடிய சீக்கிரம் ரேகா சொன்ன சுரேஷுங்கிற அவ கசினை கண்டுபிடிங்க. இருந்தாலும் அது அவ்வளவு சுலபம் இல்லை. சுரேஷோ கிரேஷோ, இப்பதானே உங்க பிரச்சனையோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு புரிஞ்சுது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நாங்க 2 பேரும் உங்க கூட இருப்போம். அது போதும். ஷூர். தேங்க்யூ வெரி மச். Yes, he is coming. மாயாண்டி. சார், மாயாண்டி வந்துட்டியா? நீ வந்துருவேன்னு எனக்கு பூர்ண நம்பிக்கை இருந்ததுப்பா. அதனாலதான் நான் எல்லா விஷயங்களையும் தெரிவிச்சேன். எல்லாம் உங்க ஆசி சார். வா. மிஸ்டர் சிவா. ஹலோ. மிஸ்டர் பிரபாகர். ஹாய் சார். அரவிந்தராஜ பத்தி சொல்லுவீங்களே, அவரை கண்டுபிடிக்க நான் என்ன செய்யணும்? நான் சொன்னேன்ல மாயாண்டி, அரவிந்தராஜ் விஷயத்துல ரவீந்திரநாத் நிரபராதின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சிவாவுக்கும் பிரபாகருக்கும் நாளாச்சு. இந்த பங்களா தான் மிஸ்டர் ரவீந்திரநாதனுடையது. தற்சமயம் மாயாண்டி இங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டான். சிவனும் பிரபாகரனும் எதிரிகளானதால ரவீந்திரன் பங்களாவை ராவுத்தரம் ஆட்களும் கவனிக்க மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் சுரேஷை நாம பிடிக்கிறோமோ அப்பதான் அவங்கள பத்தி துப்பு கிடைக்கும். அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இங்க இருக்கிற மயக்க மருந்து மாஃபியாவோட முக்கியமான ஒரு ஆள் தான் அவன். அப்துல்லா ராவுத்தரோட உதவியோட காலேஜில் மயக்க மருந்து தேவைப்படுறவங்களை கண்டுபிடிக்கிறதும் அதை கொண்டு போய் கொடுக்கறதும் தான் இந்த சுரேஷோட வேலை. மயக்க மருந்துக்கு அடிமையான ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான முடிவு இதுதான். சட்டமே பார்த்து நடுங்கக்கூடிய இருட்டர் தான் அவன் இருப்பிடம். நாம போலீஸ் உதவி கூட கேட்கலாமே ஒரு பலத்துக்காக. நம்ம போலீஸையா? ஷூர். எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. சட்டத்தை காப்பாத்துறதுக்காக தன் உயிரை மதிக்காம செயல்பட்டவன் தான் இந்த மாயாண்டி. நீ சொல்ற போலீஸ் உதவியோட சமூக விரோதிங்க இவனை அடிச்சு ரோட்ல போட்டுட்டாங்க. அங்கே ஒரு போலீஸை நான் பார்க்கல. நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்வோம். யாருடைய உதவியும் இல்லாம எதிரிகளுக்கு புத்தி கற்பிக்க நாம தயாராகணும். என்ன சொல்றீங்க? ஆகட்டும் சார், நீங்க கட்டளை எடுங்க. நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீ மறுபிறவி எடுத்தவப்பா. துப்பாக்கியால கூட உன் நெஞ்சை தொலைக்க முடியாது. நீ எனக்கு என் மகனை போல. அரவிந்த் அப்படித்தான். அவனை நான் பார்க்கணும். அவனை எப்படியாவது நான் பார்க்கணும். கவலைப்படாதீங்க சார். உதவி செய்வியா? நிச்சயமா. What nonsense you are saying? பிரிஸ்டோ ரோட்ல பிக்சோ ஹால்ல ஒரு குண்டு பிடிச்சது. இட் வாஸ் a planned action. சுரேஷ் மிஸ்ஸிங். Bloody shit. சுரேஷ் எங்க போயிருப்பான்? எந்த காரணத்தை கொண்டும் அவன் நம்மளை விட்டு போக கூடாது. Is a solid proof. யாரையாவது நீ சந்தேகப்படுறியா? பிளாஸ்ட் நடந்த நேரத்துல பழைய ஐபிஎஸ் மாயாண்டிய டான் பார்த்திருக்கான். What? குண்டு பிடிச்ச நேரத்துல அங்க இருந்த ஆளுகளை மிருகத்தனமா அடிச்சிருக்காங்க. அங்க வச்சிருந்த சில பொருள்களை எல்லாம் நெருப்புல தூக்கி போட்டாங்க. அதோட விலை தெரியுமாயா உனக்கு? சார், 1 கோடி ரூபாய்க்கு மேல. கிருஷ்ணமூர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ப்ரூனோ சொல்றாரு. எனிவே we are waiting for your order. நீங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும். எதுக்கும் தயாரா இருங்க. நான் உடனே அங்க கிளம்பி வரேன். I will be there within no time.
எங்க அரவிந்த்? என் பையனை என்ன பண்ணிட்ட? I told you once. Don't ask me. சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு எனக்கு இச்சை இல்ல. சொல்ல மாட்டேன். Tell me. No. My gun is cracking. I'm gonna bear it. Please leave me alone. I'm going to cut my vein. I'm going to cut my vein. சுரேஷ், No. இது சரியில்லை. இதை செய்யாமலே அவன் வாயாலே சொல்ல வைக்கணும். இவன் அடிச்சாலும் பிடிச்சாலும் இவன் உண்மையை சொல்ல மாட்டான். இது ஒரு மாதிரி violent withdrawal symptoms. இவனுக்கு தேவையானது மயக்க மருந்து, நமக்கு தேவையானது இவங்கிட்ட இருக்கிற ரகசியம். முள்ளால் எடுக்கிறதான் புத்திசாலிதான். Please give me the drop. தரோம். அரவிந்த் எங்க இருக்கான்னு சொன்னா இந்த மாதிரி 1000 சிரிஞ்சிங்க தரோம். No. சொந்த விஷயம் நான் சொல்ல மாட்டேன். Please. ஒரு டிராப் கூட. நான் தர முடியாது. என்ன தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட உங்களுக்கு? நாசமான என் வாழ்க்கை பத்தியா? என் இதயத்துல வச்சிருக்கிறேன் என்னோட ரேகாவை பத்தியா? உண்மையை சொல்றேன். Yes. I was mad about her. Madly mad about her. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல, உனக்கு என்ன பிரச்சனை? சுரேஷ், என்னது? உனக்கு புரியல இல்ல? இது இப்போ இங்க வச்சு பேசக்கூடிய விஷயம் இல்ல. நீ போ. No, this is for the last and final time. எனக்கு இப்ப தெரியணும். And this moment, whether you count my love or not. சுரேஷ், ப்ளீஸ். Tell me. I'm getting mad. Badly mad about you. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். உனக்கு என் மேல இருக்கிறது அன்பு இல்ல, ஒரு மாதிரி பைத்தியம். illusion of drugs. மயக்க மருந்தோட சக்தியில தான் நீ இப்ப என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. No. உன்னால என்ன புரிஞ்சிக்க முடியாது. அது ஏதோ how deep I love you. I can't express. And I can't live without you. It's impossible because you're a drug addict, real drug addict. உன் முகத்தை பார்த்தாலே என் மனசுல வெறுப்பதான் தோணுது. Just leave me alone. Don't touch me. I will slap on your face. Slap me? You said you slap me. Okay. Slap me. But I won't slap you back because I love you a lot.
காது கேளு. சொல்லுடா, என் மகனுக்கு என்னாச்சு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சொல்றேன். மயக்கத்துல இருந்த அவனை நேரா கொண்டு போனது என் வீட்டுக்கு தான். அரவிந்த், 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 அரவிந்த். வராதே.
பீஸ்ஃபுல்லி டெட். வேணும்னே கொலை பண்ணல. வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு கோவத்துல தெரியாம செஞ்ச ஒரு காரியம். செத்து போன ஜீவன்குமார அப்துல் ராவுத்தர் ஆளுங்க உதவியோட கடலை தூக்கி எறிஞ்சிட்டேன். நோ ரிக்ரெட்ஸ். ஆனா என்ன ட்ரக் அடிக்ட்னு சொல்லி கிண்டல் பண்ண ரேகாவோட காதல அரவிந்த பழி வாங்கிட்டேன். அவனும் இன்னைக்கு என்ன மாதிரியே மயக்க மருந்துக்கு அடிமையாயிட்டான். பாவம். ஃப்ரெண்டு செத்து போனது கூட தெரியாம அவன் காதலி விறகு வேதனையை தெரிஞ்சுக்காம எப்படியோ எங்கேயோ ஒரு உலகத்துல மயங்கி கிடக்கிறான். He's tripping like a free bird. I'm mad in a druggie. Come on, இன்னும் உங்களுக்கு என்ன தெரியணும்?
Mr. Arvind, speak something. Arvind, please, Arvind. ஐயோ, அரவிந்த், ஐயோ, அரவிந்த், மூர்த்தி, நீ தேடுற அரவிந்தோ ரேகாவும் இப்போ என் கஸ்டடி. ஆச்சரியப்படாத, கடைசி யுத்தத்துக்கு நான் தயாரா. ஆப்துல்லா ராவுத்தர் வளர்ப்பு மகனை பார்க்கணும்னு துடியா துடிக்கிற உன் மனசு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தேவை அரவிந்த். ஐ வாண்ட் யுவர் ரைட் ஹேண்ட். ஐ மீன், உனக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருக்கிற மாயா என் கூட வச்சுக்கிறதுக்கு இல்லை, கொல்றதுக்கு, அதுவும் உன் முன்னாலேயே சுட்டு பொசுக்கிறதுக்கு. Just for a thrill. நான் சொல்ற நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டா இன்னைக்கு ராத்திரி சரியா 2:05 எலிபென்டா பார்க் பக்கத்துல இருக்கிற ஸ்டேடியத்துல நான் வெயிட் பண்ணுவேன். ரிமெம்பர், between 2 and 2:05 AM. மிஸ்டர் மூர்த்தி, நீ ராஜதந்திரி மட்டும் இல்ல, தீர்க்கதரிசின்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் என் கூட விளையாட நினைச்ச ஆபத்து தான். Come on man, keep the timing and clear off. என்னடா ராவுத்தர செத்துட்ட நினைச்சியா? அதான்டா மாயாண்டி. அரவிந்த், என்னடா பாக்குற? இந்த ரிமோட் கண்ட்ரோல் அமுக்குன, அதோட நீயும் நானும் ஒரே அடியா க்ளோஸ். அப்துல்லா, வஞ்சகனை வஞ்சகத்தால் தான் வெல்லணும். நான் மோசக்காரனுக்கு மோசக்காரன்டா, அதை தெரிஞ்சுக்க. வாளுங்களா போக சொல்லு. மூவ் பேக்.
துப்பாக்கி இங்கே கொடு. ஹரி அப், ஐ வில் கில் ஹிம்.